ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு எலிப்பொரி. எல்லாருமே ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் வேற லெவலில் இருக்கேன். ஓகே, இன்னைக்கு நம்ம ஒரு புதுசாக அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ என்னதுன்னு பார்க்குறீங்களா? திருக்குறள். இன்னிலேருந்து நம்ம புது சீரீஸ் ஆரம்பிக்க போகிறோங்க. திருக்குறள் 1330 குறள் இருக்கு இல்லையா? 1330 நாட்கள் 1330 குறள்கள் போடலாம் அப்படின்ற ஒரு பிளான் நாங்கள் எடுத்திருக்கோம். இது புது சீரீஸ், தினம் ஒரு திருக்குறள் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் போட்டுட்டு இருப்பாங்க. நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, டெய்லி ஃபர்ஸ்ட்ல இருந்து 1330 வரைக்குமே போட்டு முடிச்சிருப்பாங்க, போட்டுட்டு இருந்திருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அந்த செம்மொழியிலேயே சொல்றதுனால நிறைய பேர்த்துக்கு புரிய மாட்டேங்குது. நானும் நிறைய வீடியோஸ் பார்த்தேன், எனக்கு புரியவே இல்லை. பட் என்கிட்ட இந்த மாதிரி ஒரு புக் இருந்துச்சு. இதை அங்கேருந்து தேடி எடுத்தேன், எங்கே இருந்துச்சோன்ட்டு. இது பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் திருக்குறளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினதுக்காக கொடுத்தது. ரொம்பவே ஒரு நல்ல புக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த அர்த்தம் அப்படின்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்மளுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். அதை விட ஈஸியாக நான் உங்களுக்கு இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நான் சொல்ல போகிறேன். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்போ ஃபர்ஸ்ட் திருக்குறள், ஃபர்ஸ்ட் அதிகாரம், ஃபர்ஸ்ட் பால் அப்படின்றதுலேருந்தே நம்ம போயிடலாம். மாற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் பால், அறத்துப்பால். அதாவது வந்துட்டு நீங்கள் திருக்குறள் புக்கை எடுத்தீங்க அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இருக்கிறது அறத்துப்பால் தான் இருக்கும். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால்னு 3 இருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறது வந்துட்டு அறத்துப்பால். இதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன் நான். நீங்கள் இந்த திருக்குறளை பற்றின இன்ட்ரோடக்ஷன், யார் எழுதுனா அவரை பற்றின சில ஹிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஈஸி திருக்குறள் அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அந்த வீடியோ, அதையும் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போனா திருக்குறள்லேருந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக டைப்ரைட்டிங் எஃபெக்ட்லாம் நம்ம போட்டு பண்ணியிருந்தோம். அது நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு. எல்லாருமே நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. பார்க்காதவங்க அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம போயிடலாம். ஃபர்ஸ்ட் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால்னு 3 இருக்கு இல்லையா? அதில் ஃபர்ஸ்ட் இதை கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்துட்டு ஃபர்ஸ்ட் அதிகாரம் 133 அதிகாரம் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து. கடவுள் வாழ்த்து அப்படின்றது என்னது அப்படின்னா, நம்ம கடவுளை வாழ்த்தணும் அது கிடையாதுங்க. கடவுள் வாழ்த்து அப்படின்னா கடவுள் நமக்கு அதாவது பிளெஸிங்ஸ் மாதிரி, அதாவது கடவுள்கிட்ட இருந்து நம்ம ஆசீர்வாதம் வாங்கணும். அதுதான் கடவுள் வாழ்த்து. ஸோ கடவுள் நம்மளை வாழ்த்தணும் அப்படின்றது தான் கடவுள் வாழ்த்து. திருவள்ளுவர் எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. குறள் போற அது வேற லெவல்ல இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே தெரியும், சின்ன குழந்தையில இருந்து எல்லாருக்குமே தெரியுங்க இந்த குறள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஈஸியான திருக்குறளும் கூட. பேசிக்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னா முதல்ல இதை தான் படிச்சாகணும் நீங்கள். பார்த்தீங்களா, இந்த குறள் தான். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கும். ஓகே, அப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மீனிங்க்கு போகிறேன். இந்த புக்கை அங்கே வச்சிடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இந்த குறள் யாருக்கு தெரியும் அப்படின்னா 199 பேர், என்ன 100 பேருமே கை தூக்குவீங்க. பட் இந்த குறளுடைய பொருள் யாருக்கு தெரியும்னா 100ல் ஒரு 1, 2, 5 இப்படித்தான் இருக்கும். எனக்கே இந்த குறள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எனக்கு தெரியும். பட் இந்த குறளுடைய அர்த்தம், பொருள் நான் 8th படிக்கும் போது இப்போ படிச்சுட்டு இருக்கேன், அப்போதான் எனக்கு தெரியுது. பார்த்துக்கோங்க. அப்போ என்ன மாதிரியே நிறைய பேர் எவ்வளோ பேர் இருப்பீங்க. இப்போ நம்ம பொருளுக்கு போயிடலாம். இப்போ குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு சொல்லியாச்சு. இதோடைய பொருள் பார்த்தீங்கன்னா அகர முதல எழுத்தெல்லாம், இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதோட பார்த்தீங்கன்னா குறள் ஒரு குறள்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மேலே 4 கீழே 3 வார்த்தைகள் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் மேலே 4 வார்த்தை, கீழே 3 வார்த்தை இருக்கும். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி
இது மேலே இருக்கும். பகவான் முதற்றே உலகு இது கீழே இருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த 3 வார்த்தையை நான் எடுத்து சொல்லிக்கிறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாகவே இருக்கும். நம்ம பேசுகிற தமிழில் சொல்ல போகிறேன், அதுதான் இதில் ஹைலைட்டே. ஓகே, அகர முதல எழுத்தெல்லாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அகர அப்படின்னா ஆ, அதாவது அ ஆ இ ஈ உ ஊன்னு எல்லாருமே படிச்சிருப்பீங்க. அதில் ஃபர்ஸ்ட் எழுத்து ஆ தானே வரும். ஃபர்ஸ்ட் எழுத்து அந்த ஆனாவானாக்கு மட்டும் இல்லைங்க, தமிழ் எழுத்துக்கள் எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆதான். கிட்டத்தட்ட அந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மொழிகள் லாங்குவேஜஸ் எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் வந்த ஒரு வார்த்தை அந்த எழுத்து அப்படின்னா ஆ அப்படின்னு தான் சொல்றாங்க. இது சயின்டிஃபிக்கலாக இன்னும் ப்ரூவ் 50% பண்ணியிருக்காங்க, 50% இல்லைன்றாங்க. அது இன்னுமே ஒரு குழப்பமாக தான் இருக்கு. பட் தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்ட வரைக்கும் நான் வந்துட்டு 100 out of 100 வந்துட்டு அகர அப்படின்னா ஆ அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுதான் ஃபர்ஸ்ட் எழுத்தும் கூட. அகர முதல எழுத்தெல்லாம். இந்த அகர முதல எழுத்தெல்லாம் அந்த முதலன்னு அதுலயே வந்துருச்சு. நான் செகண்ட் தேர்ட்லாம் அப்படி படிக்கும் போதெல்லாம் கிண்டல் பண்ணியிருக்கேன். அகர முதல எழுத்தெல்லாம்னா முதல்ல குரக்கடையில் பாபான்போம். அது சரியான அர்த்தம் கிடையாது, அப்படி யாரும் சொல்லாதீங்க. அகர முதல எழுத்தெல்லாம்னா முதல அப்படின்னா ஃபர்ஸ்ட். அந்த அகரனா ஆ தான் எழுத்துக்களுக்கு தலைவன், அதாவது முதன்மையான எழுத்து அப்படின்றது தான் இதுல. ஆதி பகவன் முதற்றே உலகுனா பூமி எல்லாருக்குமே தெரியும். ஆதி பகவன்னா கடவுள், முதற்றேனா ஃபர்ஸ்ட், இவ்வளவுதான். ஆதி பகவன் முதற்றே உலகு. கடவுள் தான் நம்மளுடைய வேர்ல்டு, அதாவது எர்த்துக்கு பூமிக்கு ஃபர்ஸ்ட் முதன்மையா இருக்கிற ஒரு மனிதன் அப்படின்னு சொல்ல. மனிதன் இல்லை, ஒரு பெயர், ஒரு சக்தி, அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஆதி பகவன், அந்த ஆதி பகவன் கடவுள். முதற்றே உலகுனா உலகிற்கு முதன்மையானவன் கடவுள் அப்படின்றதாங்க இதுல சொல்றாரு. இதுல வந்துட்டு நிறைய பேர் யோசிக்கலாம், எப்படா அப்படி வர முடியும் அப்படின்னு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா, கோழியிலேருந்து முட்டை வந்துச்சா அப்படின்னா ஒரு அப்படியே சைக்கிளாவே போயிட்டு இருக்கும். இதுக்கு யாராவது சயின்டிஃபிக்கெல்லாம் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கீங்களா? கிடையாது. நான் கூகுள்லேயும் சர்ச் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்றேன். யாருமே சயின்டிஃபிக்கலாலாம் ப்ரூவ் பண்ணலை இதை. இது இன்னுமே மிகப்பெரிய மர்மமாக தான் இருக்கு. பட் கேட்டோம்னா என்னடா சின்ன குழந்தை மாதிரி பேசிட்டு இருப்பேன்பாங்க நம்மளே. அந்த முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா, கோழியிலேருந்து முட்டை வந்துச்சான்றது எப்படி ஒரு தெரியாத விஷயமா இருக்கோ, அதே மாதிரி தான் பூமிக்கு முதன்மையானவன் கடவுள் அப்படின்றதுமே ஓரளவுக்கு தான் நம்பிக்கையா இருக்கு. நம்மளா நம்பிக்கணும். அதுதான் வந்துட்டு இதுக்கு பின்னாடியும் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கு. ஸ்டோரி கிடையாது, ஒரு ஃபேக்ட். அந்த மாதிரி கதையை நான் அப்படியே சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அகர முதல எழுத்தெல்லாம் நான் சொல்லிட்டேன். ஆ தான் எழுத்துக்களுக்கு முதன்மையான ஒரு எழுத்துனா ஆ, தமிழ் ஆ. இதுதான் இதோ பின்னாடி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதே லெட்டர் தான், சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே, இந்த ஆ அதான். அதே மாதிரி உலகிற்கு, இந்த நம்மளுடைய பூமி உங்களுக்கு பின்னாடி தெரியும், இந்த பூமிக்கு முதன்மையானவன் கடவுள் அப்படின்றதையும் சொல்றாரு. கடவுள்னா இந்த கடவுள் அந்த கடவுளான்னு கிடையாது, எல்லா கடவுளுமே பூமிக்கு முதன்மையானவன் கடவுள் அப்படின்னு சுருக்கமா ஒரே வார்த்தையில சொல்லிடுறாரு. இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இன்னுமே நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன், என்ன கதை விட்டுட்டு இருக்க அப்படின்போம். பட் நம்ம நம்பிதான் ஆகணும். எப்படி நம்ம வந்துட்டு எழுத்துக்களுக்கு முதன்மையானது ஆ அப்படின்னு நம்புறோமோ, அதே மாதிரி உலகிற்கு முதன்மையானவன் கடவுள் அப்படின்னு நம்பிதான் ஆகணும். அதுவும் சயின்டிஃபிக்கலா ப்ரூவ் ஆகல, இதுவும் சயின்ஸ் படி ப்ரூவ் ஆகல. ஓகே, இதை எதுக்கு சொல்லியிருக்காரு அப்படின்றதையும் நான் சொல்றேன். ஒரு மனிதன் வந்துட்டு எவ்வளவுதான் அவன் கிட்ட வந்துட்டு காசு, பணம், சொஃபிஸ்டிகேட்டடான லைஃப் என்னதான் இருந்தாலும், எவ்வளவு சாதிச்சிருந்தாலும் ஓகே, பில்கேட்ஸ் அளவுக்கு அதுக்கு மேலேயும் கூட போகலாம், அது நம்மளுக்கு தெரியாது. பட் அவனுக்கு வந்துட்டு அந்த காட் டிவோஷன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கடவுள் பக்தி, அது இல்லை அப்படின்னா அவன் ஒரு மனுஷனே கிடையாதுன்றதையும் இதுலயே சொல்லியிருக்காரு. இந்த புக்கில் உள்ள அர்த்தத்தை தான் நான் சொல்லிடுறேன், நான் எக்ஸ்ட்ராவெல்லாம் எதுவும் போடலை. அந்த அர்த்தம் வந்துட்டு எனக்கு புரிஞ்சுது. ஒரு மனிதனே இல்லை, கடவுள் பக்தி இல்லைன்னா ஒரு மனிதனே இல்லை அப்படின்னு அதில் சொல்லியிருக்காரு. அது நானும் ஒரு 50% ஒத்துக்கிறேன். ஓகே,
அந்த காட் டிவோஷன் அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். அது எல்லாருக்குமே இருக்கணும். அதிகமாக வந்துட்டு இருக்கிறதும் ரொம்ப ஒரு தப்பு. என்னோட படி நான் அப்படிதான் சொல்லுவேன். ரொம்ப அதிகமாக 100க்கு 100 அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு 62லேருந்து 65% வரைக்கும் உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தாலே போதும். அந்த கடவுள் பக்தியும் உங்களுக்கு வரும். நீங்கள் முழுமையாக ஒரு மனுஷன் ஆயிடலாம். அதை தான் இதுலேயும் சொல்லியிருக்காரு, அந்த புக்லேயும் சொல்லியிருக்காரு. இப்போ நான் அந்த புக்கை உங்களுக்கு நான் ஒரு வாட்டி காமிச்சிடுறேன். ஸோ பார்த்தீங்களா, இதுதாங்க அந்த புக்கு. வாழ்க வளமுடன் திருக்குறள் 1330 மூலப்பாடல்களும் தெளிவான விளக்க உரையும் அப்படின்றது தான் இதில் எழுதியிருக்கு. இந்த புக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எனக்கு கிடைக்குதான்னு தெரியல. பட் ஆஃப்லைன் கடையில் திருக்குறள் இந்த புக் ஸ்டோர்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும் இந்த மாதிரி. ஸோ நீங்களும் வாங்கிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த ஓலைச்சுவடி அவர் எழுதியிருப்பார் இல்லையா, அதே மாதிரி இருக்கும். புக்கு மாதிரி இருக்காது. பார்த்தீங்களா, இது மாதிரி தான் இருக்கும். இது எனக்கு இன்னும் ரொம்ப அந்த ஸ்டைலிஷ் வந்துட்டு எனக்கு இன்னுமே அட்ராக்ட் ஆச்சு. நானும் கற்றுட்ருக்கேன். நீங்கள் எல்லாருமே இந்த மாதிரி புக்கு வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாலே நீங்கள் கற்றுக்கலாம் இனிமேல். ஸோ இன்னிலேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா திருக்குறள்லேருந்து ஒரு நல்ல விஷயத்தோடு ஆரம்பிச்சிருக்கோம். இது அப்படியே தொடரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோடைய எண்டிங்க்கு போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோட எண்டிங்க்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு இந்த திருக்குறள் பார்த்தீங்கன்னா அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா 2வது குறள், அது என்ன நான் இப்போ சொல்ல மாட்டேன். நாளைக்கு நீங்கள் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, கண்டிப்பாக இருந்திருக்கும், லைக் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ வந்துட்டு ஒரு நல்ல விஷயத்தோட நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அதனால இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் வந்துட்டு இந்த குறளுக்கே அர்த்தம் தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, பை பை பாய். இதோட ஒரு சூப்பரான வீடியோ நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் சச்சின். டாடா பாய்.